இப்படி நானும் இந்த மண்ணுக்காக மன்னாகி மன்னன் மகனமுனி வேந்தர் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜா கோலா கால துரை 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 துரியோதனை தெரிந்து கொண்டாங்க. ஆமா நான் கூட இதை பத்தி பெருமை பேசலாம் பெரிய பேசலாம் நிக்கிறேன். கடைசியில சொல்லு நக்கீராரா நக்கீராரா எதை நக்கீனாரா 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 கேள்வி கூட நக்கீனாரா நக்கீனாரா கேள்வி கூட நக்கீனாரா கூட போய் நக்குவாங்களாடா கேட்டா கூட 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 நக்குவாங்களா கேளு மாலஞ்சேனே சபா சபா கோமாலது போறதே மலஞ்சேனு சரி இல்ல பொறந்தேன்னு கூட சொல்லு. அது எப்படி எங்க அம்மா பொறச்சேன்னு எப்படி எங்க அம்மா பொறச்சு அதெல்லாம் பொறச்சேன்னு சொல்லு. பையன் புள்ள பையன் நான் தங்க சிமாதன வந்து வெள்ளி கம்பத்தை காலால் மிதித்து ஆட்சி செய்யும் போது மலைவாழ் மகள் தேன் எடுத்துட்டு வந்தா அந்த தேனை கூடையில தலைமையில கீழே வச்சுட்டு நம்ம ராஜ்யசபையில அந்த தேனை வாரி வாரி கொடுக்க நான் நக்க கையை அங்க போது கீழே கூடி இறக்கி வைக்கிறது. ஓஹோ கூட முன்னாடி இருக்குது அந்த கூடையில அப்படியே வலிச்சு கொடுக்க 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 அப்படியே சரி 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 யாரு அப்படின்னு கொஞ்சம் என்னுடைய பெயரோ சொல்லிவிட்டேன். என்னை 10 மாதம் 300 நாள் 18,000 தசநாளிகை தன் அங்கத்திலே வைத்தார்கள். யார் எங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அம்மா வாட்டவா பாக்குறது எங்க அப்பா எங்க அம்மா என்னை 300 நாள் 10 மாதம் 18,000 தசநாளிகை தன் அங்கத்திலே வைத்து என்னை பெற்றாள் என் தாய் புண்ணியவதி. புண்ணியவதி பையா இப்படி எல்லாம் ஒரு மகாராஜா எங்க அம்மா தான் உனக்கு அம்மா மாதிரி. உங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி. ஆமா 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 உங்க ஒப்பு எனக்கு அப்பா மாதிரி மாதிரி உங்க ஒப்பு உங்க பாட்டி எனக்கு பாட்டி உனக்கு பாட்டி மாதிரி தான். ஏன்னா நம்ம ராஜா ஒரு மந்திரி. சரி 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 தாத்தா எங்க தாத்தா எங்க தாத்தா உனக்கு தாத்தா மாதிரி. ஆமா 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 பாட்டி எங்க பாட்டி உங்க கூட்டுக்காரி எங்க கூட்டுக்காரி யாரு யார பங்கு போடுறோம் ஏண்டா இந்த கோயில் நம்மளுக்கு சொல்லலாம் குளம் நம்மளுக்கு சொல்லலாம் வீடு நம்மளுக்கு சொல்லலாம் கிணறு நம்மளுக்கு சொல்லலாம். ஏண்டா போயும் போயும் ஒண்டாக்கி பங்கு போடுறிய சரி சரி இப்படியே கொண்டாட்டிய மட்டும் பங்கு போடக்கூடாது. ஆமாங்க சரி இருந்தா போதும். என்னுடைய தாய் தந்தை யார் சொல்லுகிறேன் சொல்லுங்க கேட்க
என் தந்தை திருதராட்டிய மகாராஜனுக்கும் எப்ப உங்க அப்பா திறன்னா ஏண்டா நான் எவ்வளவு பொறுமை சொல்றேன் எங்க அப்பா எங்கடா சொல்றது என்ன சொன்னீங்க என் தந்தையோ திருதராட்டிய மகாராஜனுக்கும் குட்டி ஒரு சொல்றாரு ஏண்டா நான் திருதராட்டிய மகாராஜன் சொல்றேன் எங்க அப்பா யார்டா போயினப்பா ஓ திருட்டுதாச்சின மகாராஜர் திருதராஜன் மகாராஜனுக்கும் எனக்கு வாயிலே தூர மாட்டேங்கிறான் என் தாய் காந்தாரி அம்மனுக்கும் காந்தியா நீங்க யார் அம்மா இருக்கிற காந்தி காந்தாரி அம்மனுக்கும் ஏய் காந்தி என்ன பையா என் தாய் பேச்சுக்கணும் பசுமணம் வந்தா கிள்ளி வைப்பாரு தப்பு நான் மந்திரியா என் தந்தை செல்வராஜனுக்கும் என் தாய் காந்தாரி அம்மனுக்கும் காந்தியேரி அம்மையாருக்கும் நாங்கள் பிறந்தபடியா நாங்க எத்தனை பேரு நீங்க எத்தனை பேர் மகாராஜா நாங்க 3 பேரு எப்படியா 3 பேரு எப்படியா 3 பேரு மகாராஜா ஏண்டா நீங்க 3 பேரா 3 பேர் ஏண்டா பையா இப்படி மிஷி ஆமா அப்படி பிலு ஆமா மீன் குஞ்சாட்டம் நீங்க 3 பேர் இந்த ஏலகிரியே பிடிக்காத அளவுக்கு 3 பேர் நீங்க 3 பேர் என்ன உன்னை பெத்தாலத புண்ணியவதி இன்னும் உயிரோட இருக்கறா பையா மகாராஜா ஏண்டா அது என்னாது கேக்குறேன் எப்படியே நான் மேலுக்கு வந்து எங்க அம்மா உள்ளுக்கு போயிட்டா செத்த போயிட்டா நான் வெளிய வந்து எங்க அம்மா உள்ளுக்கு போயிட்டா இப்படி தட்டு முட்டுக்கார பையன் தட்ட யாரா சாகாத போவாங்க ஏய் அப்படி என்ன பேர் மகாராஜா நாங்க எத்தனை பேர் தெரியுமா நீங்க எத்தனை பேர் ஏ 1 2 பையா 10 20 இல்ல 50 60 ஓ அதுக்கு கம்மியாட்டு 70 80 அதுக்கு கம்மி பையா இல்ல 80 90 எவ்வளவுக்கு இல்ல 90 98 எத்தனை பேர் இல்ல 99 நாங்க எத்தனை பேர் சொல்லுமா எத்தனை பேர் ஆகட்டும் சொல்லுங்க
எத்தனை பேரு நீங்க ஏய், ஏப்பையா நீங்க 3 பேரு ஆமா. நாங்க எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேரு ஒரே 100 ஒரே 100 ஒரே 100 ஒப்பனுங்க உமாளுக்கு என்ன அதே வேலைன்ட்டாங்களா எதுல பையா வேற வேலையே இல்ல என்ன கேக்குற உமாளுக்கு ஆக்கிற வேலை உமாளுக்கு ஆக்கிற வேலை உங்களுக்கு உமாளுக்கு ஆக்கிற வேலை ஆக்கிற வேலை. ஒப்பனுக்கு எங்க அம்மளை பார்த்து ரசிக்கக்கூடிய வேலை இப்படி ஆக்குமா எப்படி உமாள் தானே காவேரி பெரியபானி ஆக்குமா எது ஏ பையா ஓ எங்க அம்மாளுது பெரியபாடி மாடிக்கிற கடவாசல் அகலமா சொல்றியா ஏ பையா மகாராஜா நாங்களும் 99 பேர் ஆம்பளைங்க. ஒரே ஒரு தங்கச்சி உங்க தங்கச்சி ஆமாடா எனக்கு சொல்றேன் இருற பையா இப்படி நாங்க 99 பேரும் பாடசாலைக்கு போவோம் ஆகட்டுங்க ஸ்கூலுக்கு போறோம் பாடசாலை ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போயிட்டு பசியா என்ன செய்வோம் திடீர்னு வீட்டுக்கு வருவோம் ஒன்னா பாய் இப்படி ஓடு போய் ஒருத்தர் இழிச்சுக்குவோம் அதுக்காக எங்க அம்மா வீடு கட்டும் போது கடவாசப்படி அகலம் வச்சு கட்டிட்டேன் உங்க அம்மாளுக்கு ஆமா இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு எங்க அரண்மனைக்கிட்ட பையா இப்படி அகலமா வச்சு கட்டிடுறேன் ஆமா அது மட்டுமா மகாராஜா இப்ப உங்க தங்கச்சி நீங்களே ஆமா அவங்க பேர் என்ன மகாராஜா ஏடிய தங்கச்சி நாங்களும் 99 பேர் ஆம்பளை ஒரே ஒரு தங்கச்சி ஐயா துர்ச்சலை ஆகட்டுங்க என்னுடைய தங்கச்சி ஒரே ஒரு தங்கத்தை துர்ச்சலை என்ன பண்ண தெரியுமா நாங்க 99 பேரும் எங்க தங்கச்சி நாங்க மாத்தி வச்சுக்கூட பையா மாத்தி வச்சிருந்தீங்க ஆமா உங்க தங்கச்சி தாங்கினால 100 பேருக்கு எதிர சொல்றேன் என்ன சொல்றேன் இல்ல வச்சுங்கிறதுக்கு ஏய் நீ அருவு கட்டவன ஏங்க உனக்கு மூடு கொஞ்சம் கம்மி அண்ணா அரசருடைய மூலம் உனக்கு சரி வரல காரணம் என்ன எங்க தங்கச்சி 99 பேர் நாங்க ஆம்பளைங்க விடாத மாத்தி வச்சுக்க எதுக்கு வச்சுக்க தெரியுமா எங்க தங்கச்சி சின்ன பிள்ளை நான் தூக்கி என்ன செய்வேன் மார்போடு மான் அடைத்து காலை இப்படி வாய ஒரு முத்தம் கண்ண ஒரு முத்தம் காத ஒரு முத்தம் நெஞ்ச ஒரு முத்தம் கொஞ்சம் ஒரு முத்தம் அப்படி சின்ன பிள்ளைங்க முத்தம் கொடுப்போம் ஆகட்டுங்க முத்தம் கொடுத்து அதாவது இந்த மண்ணிலே கால் படாத தூக்கி நெஞ்சு மேல வச்சிருப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அசாதி அறிக்கை விட்டா சரி மகாராஜா நீ எங்க பேசுறா நீ எங்க பேசுனுங்கற புளுத்றான்றா மாறாங்க படுத்துன்னு அப்படி இருக்கும் போது நான் கீழே இறங்கி விட்ட உடனே என் தம்பியா யாரு துடுக்கு துச்சோதனை துடுக்குடா பையா துடுக்கு துச்சோதனை ஓடி வந்து குழந்தை தூக்குவான் அவன் கொஞ்ச நேரம் கொஞ்சுவான் கீழே இறக்கி விடாத இடக்கு விடாத அதே மாதிரி நாங்க 99 பேரும் என் தங்கச்சிய பூமியிலே கால் படாத மாத்தி நாங்க வச்சுக்க கூடாது சொன்ன பையன் மாத்தி வச்சிருந்தாங்க நீ சொல்ற மாதிரி இல்ல சந்தோஷமா மார்போடு மார்பு வச்சு நாங்க வச்சிருக்கோம் அது மட்டுமா நாங்க இப்படி 99 பேரு ஆம்பளைங்க என் தங்க சுச்சோட சரியாக 100 பேர் 100 பேரை இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு நாடு என்ன நாடு எந்த நாடு சொல்லுங்க வேண்டுமா சொல்லு பாட்டியா நாட்டுக்கு நாள் மகாநாடு மச்சா சிறப்பற்று வைக்க வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் யாரு பழனி அண்ணாராய பழனி கொடுக்க அண்ணாராய பழனி கொடுக்கிற சூழல் பெண்டா காலம் சென்ற அவருடைய மாமனார் ராஜி நம்மளை போல நாடகதாரியப்பா நாமெல்லாம் ராஜமாணிக்கம் நாமளால ஆடுறதெல்லாம் முத்திக்காக அவங்களதான் ஆடுனதெல்லாம் வித்தை நாம ஆடுறத மொத்த 3 நேரம் முத்திக்காக இருந்தாலும் பள்ளியானார் சூழல் பெண்டா காலம் சென்ற நம்மளை போல நாடகத்திலே சிறப்பற்று ஓகி மாணி ராஜமாணிக்கு அண்ணார் மேல் கொடுக்க ராஜமாணிக்கு அண்ணாரும் நம்ம பள்ளியானுக்கு பாதி வேண்டும் அவரால் கொடுக்க முடியாது யாரு நாடு 54 தேசம் நாடு சொல்ல வேண்டுமா சொல்லுங்க
அம்மா நான் ஆடி நேக்கிறேன் நீ கீழே கவுத்து பக்கம் பையன் என்ன சொரக்காய் வச்சிருக்கீங்க எங்கட வச்சிருக்கேன் காலு சென்று வச்சிருக்கேன் ஏண்டா அந்த சொரக்காய்க்கு 2 கொட்டை ஒரு மனிதனுக்கு இருக்க அதெல்லாம் சொல்லி மாணவர்காரு காத்தால வந்து என்ன சொல்லுவாங்க இந்த வேஷம் கட்டிவனுக்கு என்ன சொரக்காய் போடுச்சு அப்படி காய் கறியும் மாட்டாங்க மகாராஜா அது என்ன ஏ பையா மனிதனுடைய உறுப்பு பையப்பா ஓ அந்த உறுப்பு தான் அது குருப்பாக்குறது நாடு என்ன அங்கம் அங்கம் குடுங்க குயேசம் கேரள கேகையின் நிறுத நிமிட புலிதம் போட மச்ச மரகத மலையாள பம்பரவ பல்லவ பாண்டியம் விதர்ப்பம் என்று சொல்லப்பட்டு இந்த 56 தேசத்துக்கும் நாதாண்ட பேரரசு என்னுடைய பேரோ டெல்லி பாஷா ஓ டெல்லி பாஷா நீட்டாது ஓல் வியாபாரம் பண்றியா ஓல் வியாபாரம் பண்றோம் தாயிட பையா பட்ட பேர் டெல்லி பாஷா என்றா ஓ டெல்லி பாஷா ஆமா இப்ப பிரதமர் மோடிக்கு அந்த பேர் உண்டு அப்படி ஆளக்கூடிய நானு என் பேரோ டெல்லி பாஷா இதுதான் போதும் இவருடைய பேரோ இப்படி அசனாபுரம் என்று சொல்லிவிட்டேன் இருந்தாலும் யாரு எனக்கு என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஆசை இந்த உலகம் எல்லாம் இந்த உலக 56 தேசத்தை நாடு ஆளலாம் என்று நான் பேராசை கொண்டு இந்த அவடி மூடி 56 தேசத்திற்கும் நானே பேரரசனா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் என் சித்தப்பா அயமாத்தார நாடையும் ஒருத்தனை அடிச்சுக்கணுமா வெறி எதிரி யாரு என் சித்தப்பாவிய அவள் என்ன செய்தேன் எதிரியாக சித்தப்பா பிள்ளைகளாகிய 5 ராஜாக்களை வரவழைத்து எப்படி வரவழைத்து என் மகனாகிய 8 லக்கணபாடு பூணூல் கல்யாணம் சத்திரபார வரவழைத்து அவளை சூதினால் பகடையாடி நாடுதவர் உப்பு செட்டு பண்டு பட்டாவை பறித்துக் கொண்டு 7 வருஷம் வனவாசம் காட்டுக்கும் ஓராண்டு
யாரு கண்ணுக்கு தெரியாம நாட்டிலேயே காலம் கழித்து வந்தால் உங்களுக்கு மண்புல பாதுகாட தருகிறேன்னு சொன்னார். நான் சொன்னா நான் சொல்லவே இல்லை. என் குரு பெரியவர் சொன்னாங்க. குரு பெரியவர் வார்த்தை கேட்டு ஆண்டவரை காண போயிருக்கிறார். ஆகட்டுங்க. நான் வந்து வெகு நேரமாய் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மனசகட்டம். ஆகட்டுங்க. என்ன மனசகட்டம்னா அது ஒன்னுட்டு சொல்ல முடியாது. என் அத்தானிட்டு சொல்லக்கூடிய என் மாமன் எங்க மாமா ஜெகனி மாமனை வரவழைத்து இந்த மனசகத்தை நான் சொல்ல வேண்டும். சீக்கிரம் அழைத்ததை ஓடோடி சென்று என் மாமா விட்டு விடுகிறாயா?
தனிப்பையிலே கொள்ளை மரம் எங்கெங்க அடுத்து புஞ்சுக்கை அதை அடுத்து போறீங்க ஏகோலகத்தில் கூடினால் சபை இந்த பூலோகத்தில் கூடினால் நல்ல உக்காந்து இது மாபெரும் மக்கள் சபை இந்த சபைக்கு நான் வந்தேன். நான் யார், என் பெயர் என்ன, இலக்கு தெரியுமா என்ன? அப்படியா? சொல்கிறேன் வா. இப்ப விளக்கம் செய்தாயா? நான் தான் மாமா. மாமனா? ஆமா. யாருக்கு மாமா? எனக்கு மாமன். உனக்கு மாமனே? எனக்கு மாமா. ஆமா. அப்ப என் பாட்டிக்கு? உன் பாட்டிக்கு மாமன். என்னடா என் பாட்டிக்கு மாமனே போனா? அப்ப எங்க அம்மாளுக்கு? அம்மாளுக்கு மாமன். எங்க அப்பனுக்கு? ஒப்புடுக்கு மாமன். எங்க அப்பனுக்கு மாமனே? ஆமா ஆமா. உட்காந்துக்கிறவங்களுக்கு அனைவர்களுக்கும் மாமனே நான். உட்காரவங்களுக்கு எல்லாருக்கும் நீ மாமனே? உண்மைதான். யாரும் தெரியாத உட்காந்துக்கிறாங்க பாவம். டேய், நான் சொந்த தாய் மாமன் யார் தெரியுமா? இப்படி வரையாட்டீங்க. ஆகட்டுங்க. சொந்த தாய் மாமன் யாருக்கு? என் அக்கா வந்து வீதியில் நின்று எங்க அக்கா மக்கள் கேட்பா, டேய் எங்கடா போன மாமன்? அப்ப அவருக்கு மாமனா இல்லை, மாமன் எங்க போனான்னு கேட்பா. அதை போல நான் மாமன். சொந்த மாமன் யாருக்கு? துரியோதனுக்கு. ஏன் வார்த்தை மட்டும் மாத்திக்கிட்டு சொல்லுங்க என் மகனே. தெரியல தெரியல. சொல்லுங்க. சொந்த தாய் மாமன் யாருக்கு? துரியோதனுக்கு. ஆகட்டுங்க. சொந்த தாய் மாமன். ஓ, துரியோதன மகாராஜருக்கு. ஆமா. அப்படியே ஆகட்டுங்க. சொல்லுங்க. துரியோதனுக்கு நான் மாமன். ஆனால் இவன் எங்க நாடு தெரியுமா? எங்களுடைய நாடு. எங்களுடைய நாடு சொல்லுங்க. சொல்லுகிறேன். நான் தான்
ஆகட்டுங்க. அந்த தேசத்திலே நான் ஒரு தங்கம் போல் இருக்கு. காந்தார தேசமா இருந்தாலும் ஏதோ காரணமாக அசுராபுரத்துக்கு ஏதோ காரணமாக அசுராபுரிக்கு ஏதோ காரணமாக அர்ஜென்ட்டா அசுராபுரிக்கு நான் ஒரு சிங்கம். ஆனால் அந்த துரோதுரியோதனன் முட்டக்கண்ணா கழட்டின்னு ஓடி போயிடுறேன். புடிச்சா சொல்லுவேன். எப்படியே நாங்கள் பாண்டு மகாராஜன் காரியத்துக்கு வந்தவர்கள் இங்க. ஆனால் துரியோதனன் சதியால் தம்பிமார்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். அவன் சதியால் அன்றில் இருந்து இன்று வரை அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் சொல்ல பகையும் உதட்டில் உறவு வைத்துக் கொண்டு மாமா மாமா என்று இருக்கிறேன். ஆனால் இவ்வளவு ஏழை காரணமாக பார்க்கலாம். எங்க மாமா கிட்ட போன ஆயா போன எங்க மாமா கிட்ட எங்கடா எங்க மாமா வந்துட்டாரு. அதான் பாவி ஏண்டா எனக்கு தெரியாத எங்க மாமா வெந்துட்டாரா? எங்க மாமா வந்து டீ கூட வெந்துட்டாருன்னு சொல்லிட்டியா? ஏன்னா தாய் மாமா எனக்கு கோடி மாதங்களை போன அவருக்கு சொன்னேன். எங்க மாமா வந்துட்டாரு. நாம என்ன செய்யணும்? எதிர்கொண்டு அழைக்கிறோம். புறப்படு புறப்படு போ. நீ நாசம் நாசம் அறிவு கட்டவன மகாராஜா மந்திரி. நீங்க எல்லாம் தாசம் ஆண்டு வேறு போறா தாசம் நாசம். நான் எங்க மாமனுக்கு கூடி கூடி பேசுறோம் பையா. குடிச்சவரா தானே ஆகணும். யாரு கூடி பேசுறவங்க தான். கூடி பேசுறவங்க பாண்டவரா? பாண்டவர் மகாராஜா கூடி கூடி பேசுறாங்க பாரு. ஆமா 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 குடிச்சவரு. சரி 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 மாமா 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 ஐயா கைய பிடிச்சுக்கிறேன் பையன். கைய தூக்குறா கால்றது மாமனை தூக்குடான்றாரு. எதை பிடிச்சி தூக்குறா? கைய பிடிச்சி கையில 5 வரல இருக்குதுரா பாரு. இதுலயும் அதே மாதிரி 1 2 3 4 5 இலையோ வீட்டுல 2 பொம்பளை இருக்கிறாங்க. ஒண்ணு யாரு? ஒண்ணு அம்மா ஒண்ணு பொண்டாட்டி ஒண்ணு. 2 அப்ப பொண்டாட்டி கணக்கு அம்மா கிட்டையும் பண்ணுவியா? 2 பேருக்கு ஒரே மாதிரி கணக்கு. நான் வாருவான்னு ஒரு மரியாதைக்கு நாங்க சொல்றேன். எங்க மாமனை காலவாரி விடுறேன். நீ வாரும் வாரும் அப்படின்னா ஒரு மரியாதைக்கு நான் பையா. நீ வாரும் வாரும் அப்படி கால வாரும் அப்படி போட மாமா ஐயா பாசம்
அக்கா பிள்ளையாகிய துரியோதனன் மறந்து போய் மாலையாகவா மலராத போய் காமிருந்தம் பாத்திரை கொட்டி துரியோதனன் நீ கூடி வணக்கம் மாமா வணக்கம் வணக்கம் மாமா மாமா ஆமா என்னுடைய பாதம் விழுந்ததினால் என்றென்றும் ஆமா என்றென்றும் ஓங்கி ஓங்கி வர வேண்டும் சவா சபாஸ் மாமா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குமே இருக்கு மாமா இருக்குது ஆகட்டும் ஆனால் ஒரு வார்த்தையே என்ன மாமா இந்த சபைக்கு ஓஹோ காந்தார தேசத்தில் இருந்து இந்த அசலாபுரம் மட்டிட்டு அடைச்சிருக்கிற என்ன காரணம் கேட்கிறாயா ஆமா அதோட சொல்லதான வேண்டும் அமர் மாமா ஆமா என்னிடம் என்னுடன் தம்பி மாறே மாமா ஜெகனி கண்ணா மற்றும் உள்ள பெரியோரை கேள்வி என் மகனாக எட்டழகு லட்சுமணகுமாரனுக்கு வாலிப பருவம் அடைந்து விட்டார் அவருக்கு திருக்கல்யாணம் செய்ய வேண்டாம் அவனுக்கு நம்மளுக்கு முறை தெரிந்த மாம மச்ச முறைய கட்ட நல்லா இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு மாமா அதனாலதான் நான் வரவழைத்தேன் ஆமா வாசவன் மகன் கோபாலகண்ணன் மகளை விட போயும் போயும் பொண்ணு கேட்க சொல்றேன் ஐயா நான் அண்டு தினத்திலே அவருடைய தங்கச்சி சுபதிரி நானு பொண்ணு கேட்க போறேன் கேட்க போகும்போது எனக்கு குடும்பமாயிட்டு அடிச்சுட்டு போயிட்டாரா அர்ஜுனா ஏடா அவ எப்பேற்பட்ட குடும்பம் ஆனா கூத்தாடிக்கு பெண் கொடுத்தான் அவன் எப்பேற்பட்ட மாமா அந்த நேரத்தில் கூத்தாடிக்கு பொன் கொடுத்திருக்கிற கூத்தாடி யாரு அந்த பரமனுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்திருக்கிறான் அவங்க தங்கச்சி கூத்தாடிக்கு பெண் கொடுத்தா குரங்கோட்டி அவன் குலம் கோத்த குரங்கோட்டி என்ன முதல் துவாபர யுகத்திலே ராமனா இருக்கும்போது அதாவது குரங்கப்படியை கூட்டி போறான் குரங்கோட்டி மாடு ஓட்டி எங்க இந்த ஆயர்பாடியிலேயே மாடு ஓட்டவன் மாடு மேய்ச்சவன் அவங்கிட்ட போய் பொண்ணு கேட்கல என்ன மாமா நியாயம் மாமா இது மாமா மகாராஜா அன்னைக்கு வேற ஆமா இன்னைக்கு வேற இன்னைக்கு நேரம் அன்னைக்கு வந்து பாண்டவர் நாட்டுல இருந்தாங்க அன்னைக்கு உனக்கு கேட்டு பொண்ணு அடிச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு பாண்டவர் எங்க இருக்கிறாங்க ஆமா அப்படிங்கிற பொண்ணு நீ பண்ணிக்கிறேன்னா இங்க பாருங்க பொண்ணு நீ பண்ணிக்கிற பையனுக்கு
3 வருஷம் ஆயிருவாங்க அவங்க. ஓ 7 வருஷம். ஆமா. மாமா மாமா உனக்கு கீது மாமா மகாராஜா தட்டாளி பேசு. போன பைத்தியக்காரா? யார் நானா பைத்தியக்காரன்? என்ன மாமா சொல்ற? எப்படின்றா? நீ எப்படி வட்டவன்? எப்படி? நானோ பேர் உலகை ஆளக்கூடிய பேரரசன். அவன் எப்படி வட்டவன்? எப்படி வட்டவன்? உலகமே ஆளக்கூடிய உலக லட்சகன். உலகம் போற்றக்கூடிய உலக லட்சகன். ஆமா. அவனிடத்தில் பொன்னெடுத்தால் எவ்வளவு பெருமை. ஓ நானோ நந்தி வட்டம் மாலை அணியவன், அவனோ துளசி மாலை அணிவன். நான் நாட்டக்கூடிய அரசன், இந்த நாட்டு ஏகலட்சகரவன். மாமா பொன்னெடுத்தால் தூசி உறவாடி கொள்ளுவான். ஆமா நல்ல யோசனை பாண்டவர் காட்டுல இருக்கிறாங்க. இப்ப நாம போய் அவருடைய பொண்ணை கட்டிக்கினாக்கா தங்கச்சி மேல பாசம் இல்ல கூட மகன் மேல பாசம் வரும். அவன் நமக்கு சம்பந்தி ஆயிட்டா நம்ம மேல மகன் மேலதான் பாசம். மாமா என் மைந்தனை கையாற்ற இனத்தான் நானோ உலக ஆளக்கூடிய அரசன் யாக சக்கரேஸ்வரன், அவனோ உலக லட்சகன். நானோ நந்தி வட்ட மாலை அணியவன், அவனோ துளசி மாலை அணிபவன். அவனிடத்துல போட்டுக்கொண்டா சம்பந்தி ஆயினா உலகத்துல அப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டுமா அவரே உலகில் வல்லவன். அவரே அந்த உலகத்தில வல்லவன். உண்மைதான். இப்பேற்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்கணும்னாக்கா பார்க்க முடியாது. நம்ம சம்பந்தி ஆகலாம். சரி ஆமா இன்னொரு வார்த்தை, பாண்டவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவங்க சொந்தம் கொண்டாடி எடுக்கலாம் பொண்ணு அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்ப இருப்பதவன் காட்டுல இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? வேண்டிய பொன் கொடுத்து அவனுக்கு ஆமா ஆமா கொண்டு போய் கொடுத்துட்டு எங்க போகணும் அவனை போய் கொண்டு கேட்கணும். ஆமா புறப்பட போகலாம். ஆமா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போய் பொண்ணு கேட்க போறோம். இல்ல வெறுங்கையோட போலாமா? அப்படி எல்லாம் இல்ல. ஒரு நாள் இன்னைக்கு விட்டுட்டாங்களா கிடைக்கவே கிடைக்காது. அதனால எடுத்து போய் இன்னைக்கு பறி கட்டிடணும். ஓ பரியம். ஆமா ஆமா அவர் கேட்ட பறி அவரு கேட்ட
சட்டப்படி நம்ம கொடுக்கணும். ஆனா அந்த பொண்ணை பொம்பளை அந்த பொண்ணுக்கு ஒரு அழகு இதுவரை யாருமே இந்த உலகத்துல அப்படியே மற்ற அழகி அழகி அப்படின்னா இப்ப நம்ம வெறுங்க இடம் போகணும். 7 லட்சம் ஒன்றுக்கு மேல பொன் பொருளை பச்சை பவளம் தங்கம் வைடியம் கோவியம் சொல்லப்பட்ட அனைத்தும் கொண்டு போகணும். அப்படியா மகாராஜா யானை ஒட்டகம் குதிரை இதெல்லாம் ஏதிட்டு போனது அதேதான். ஆணை யானை ஒன்று என்று சொல்லப்பட்ட எடுத்து ஆனை மேலும் யானை மேலும் குதிரை மேலும் ஆமா 7 லட்சம் ஒட்டகத்து மேல் அந்த பொண்ணு பார்த்த உடனே பையன் உழுது பொண்ணு கொடுக்கணும். இப்ப எங்க போனோம்? தோரைக்கு
இந்த பக்கம் மாதவா क्लिक ले लिया
என்ன பண்றோம் பாருப்பா கம்மனிரா மாதவா ராஜா ரமணா இருக்கிற கோசிந்தி கோசிந்தி கோசிந்தியா ஏன்டா இப்படி எல்லாம் திட்டுற நான் திட்ட கிடையாது சாமி. இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் முன்னால தாங்களை தேடி வர பக்தர்கள் என்ன தேடி வர பக்தர்கள். ஆமா சாமி. அழைச்சி பிறகு இப்படியே சொல்றாங்க. ஆமா எப்படி ஒரு மாதிரி சொல்லு. ராஜா ரமணா இருக்கிற கோசிந்தி கோசிந்தி கோசிந்தியா. சரியா செய்து அதவா என்ன தேடி வர பக்தர்கள் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா சாமி. இல்லையடா என்ன நாடி வர பக்தர்கள். ஆமா ராதா ரமண கோவிந்தா கோவிந்தா அட்டா புட்டவாயா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா இவங்களெல்லாம் சொல்றது. சொல்றேன் இல்ல சாமி. தங்களை தேடி வர பக்தர்கள் சாமி இப்படியே சொல்றாங்க. ஆமா சாமி. கம்மன் வேற எங்கேயாவது காலப்பட்டு அங்க கூட இரு மண்காலத்துல உன் கை இருக்கட்டும். மாதவா சாமி இந்த அண்டமண்ட சொல்லப்பட்ட இந்த மண்ணு இல்லையா இந்த மண்ணைய உண்டதுனால அனைத்து பேர்களும் சொல்வார்கள் அண்டத்தே உண்டவனே கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மணல வர்றா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. ஜானகி மணல வாரி மாதிரி கோயில கட்டு போகுது. கோயில் சாமி பாத்ரூம் பாத்ரூம் கட்டினா அந்த மாதிரி சேஃப்டிக்கா. ஆமா சாமி. சரிப்பா மாதவா சாமி. ஜானகி மணல வர போல கிரிதா திரிதா துவாபர யுகம். அப்படி கிரிதா யுகத்தில் நான் ராமனாக தசரதன் மகன் ராமனாக பிறந்து நான் எங்க செல்கிறேன். எங்க சாமி. நான் சீத்த பிராடிய திருமணம் செய்கிறேன். ஜனகனுடைய மகள் ஜானகி திருமணம் செய்து இந்த வீதியில வரும்பொழுது கல்யாண ராமா என்ற ஒரு பேர், ராஜா ராமா என்ற ஒரு பேர், சீதாராமா என்ற ஒரு பேர், அதோட அந்த உண்மையான பேர் நான் யார மணந்திருப்பது ஜானகி மணந்திருக்கிறேன். அதனால அனைத்து பக்தர்கள் சொல்வார்கள் ஜானகி மணவாளனே கோவிந்தா கோவிந்தா. நீ சாகடில சாணம் செய்துவானே கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. ஏன் எனக்கு நல்ல தண்ணி கிடைக்காதா தமிழர் சாமி. சொல்லு. நல்ல தண்ணி குடிச்சா காசு செலவாகும் சாமி. ஆமா. ஷாம்பு எல்லாம் வாங்கின சாமி. ஷாம்பு எங்க அம்மா வாங்குது. இல்ல அம்மாம் சோப்பு சாமி. அம்மா சோப்பு. சரிப்பா அதெல்லாம் வாங்கின சாமி. ஆமா. அதனால சாக்கடையில போய் குளிச்சினா சாமி. எந்த செலவுமே வரதில்ல சாமி. ஒரு அதுல அடிச்சுட்டு வருது சாமி. அனைத்துதான் அதிலே வருது. அதே வாசனையான பொருள். சாகரம் என்பது ஒரு திருப்பாக்கடலில் இருக்கக்கூடிய யாரும் தீண்ட முடியாத ஒரு அந்தமான் தீவு இல்லையா. இப்ப லங்கை போடுறாங்கல்ல, இந்த லங்கைக்கு யாராவது திடீர்னு போக முடியுமா? இல்ல சாமி. ஏன் போக முடியாது? அவங்க நாடே வேற நம்ம நாடே வேற இல்லையா. அதனால அது போல அந்தமான் தீவு என்று சொல்லப்பட்டது ஒரு சாகரம். அந்த சாகரத்திலே தானம் செய்தவனே கோவிந்தா கோவிந்தா. நீ வட்டக்காய் மூட்டை கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. ஏன்டா அப்படி திட்டுறேன் நானே விஷயமா? நானும் இல்ல சாமி. அது தங்களை தேடி வர பக்தர்கள் சாமி. மாதவா சாமி. அந்த மலைக்கு பேரு வட்டக்காய் மலை இல்ல. அந்த மலை நான் அமர்ந்திருக்க மலைக்கு பேர் திருமலை இல்லையா. இந்த திருமலையில 7 மலைக்கு அந்த பரமா திருமலை என்று சொல்லப்பட்டது. அப்படி 7 மலை இருந்த போதில் வடதிசையை நோக்கி பார்க்கும்போது ஆந்திரா மாநிலத்தில் வடதிசையாக இந்த திருமலை அமர்ந்திருக்கிறது. அந்த திருமலை வாசகன் என்ற பெயரோட அந்த அனைத்து பேர்களும் சொல்வார்கள் வடக்கு மலையானே கோவிந்தா கோவிந்தா. நீ சேமான போட்டி கோசிந்தியா கோசிந்த் கோசிந்தியா. சீமெண்ண புட்டினா ஏன்டா அதெல்லாம் போயிட்டு இப்ப இருக்க அந்த நவீன முறையில் கரண்ட் லைட் ஆச்சு. எத்தனோ விஞ்ஞானம் மூலமாக எப்படியெல்லாம் எரியுதுரா கரண்ட் லைட். சாமி சில இடத்துல இருக்குது சாமி. என்ன சீமெண்ண புட்டி? ஆமா சீமான புட்டி. சரிப்பா செம்மான புட்டி. செம்மண்ணு புட்டி இல்ல சீமெண்ண புட்டி. சரி சரி அதெல்லாம் அந்த காலத்து பேச்சியப்பா. அப்படி இருந்தாலும் நான் சீமெண்ண புட்டி நாராயணன் இல்ல. நாங்கள் இடையேற்கணும். ஏன் இங்கிலீஷ் இந்த முட்டை வைக்கிறது. இந்த திண்ட கொண்டு எங்க வைக்க என்ன பண்ணா சகாய்ச்ச ஏன்டா அப்படி சொல்ற அம்மா சாப்பிட்டு இல்ல திண்ட கொண்டு எங்க வைக்கிறேன். திண்ட கொண்டு திண்டு மூலத்தை வச்சுக்கணும். அப்படி இடையர் குலத்திலே பிறந்து மாடாட மேய்த்து மந்தக்காவல் காட்பது சிறிய சிறிய மந்த. அந்த மந்தக்காவல் காட்டுறதுனால அனைத்து பக்தர்கள் சொல்வார்கள்
ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அந்த 7 மலை மாலா தெங்கல் மாதிரியா கோஷன் எப்பவும் சொல்ல முடியாது. அதவா இந்த வேலை செய்யறதுக்கு அங்க போகணுமா? எங்க சாமி? இந்த 7 மலைக்கு அந்த பக்கம் போகணுமா? இங்க எல்லாம் இடமே கிடைக்காதா? எல்லாம் பாத்துருவாங்க சாமியா. சரிப்பா, அப்படி 7 மலை 7 மலைக்கு அந்த பரமா நான் அந்த வேலைக்கு போனதில்லை. எப்பா 7 மலை மீது தங்கி இருப்பவனே கோவிந்தா கோவிந்தா. அப்ப நீ தங்கின்னு தான் கேரியா சாமியா? ஆமா. ஓ அதவா ஏன்டா ஆள்ற? எதுக்குடா ஆளணும்? பாரு அதான் இருக்கு. அதேதான்மா அவங்க அம்மா யாமாந்து தூக்கும் போது காவேரி காட்டுல எங்க அம்மா சூத்துல குரங்கு தூண்டு குரங்கு கூட தூரமாடா அம்மா சூத்துல. குரங்கு தூரடா, குரங்குது சாமி. மாதவா சாமி சொல்ற சாமி ஆண்டவா. ஏண்டா சாமி ஆண்டவேரி ஆண்டவா இங்க பாருடா. சாமி எங்கடா பார்த்து பேசுற? சாமி ஆண்டவேரி சொல்லுப்பா. நீனே தானாமா? ஆமா. சாமி ஆண்டவா சொல்ற பாரு. நீனே தானாமா? அவ பாரு. சரி மேல பறக்குது பாரு உனக்கு காக்காயே. ஆமா, என்னுடைய கருட வாகனம். கருட வாகனம். ஆமா சாமி எங்க பாட்டி ஒரு மாரன் வந்து போயிருங்க சாமி. சரி எங்க மாமா வந்து சொல்லி. சரிப்பா, அப்படி இருந்தாலும் எந்தா பேருக்கு அந்த வம்பு இருந்தாலும் மாதவா, இந்த தெய்வம் போன்ற சபை சிறுத்த சபையாக இருந்தாலும் பெருத்த மனதோடு அமர்ந்திருக்கிறாங்க என்ற தலைவர், அதுக்கு உள்பட்டவங்க. இந்த கோயில் அர்ச்சகர், கோயில் பூசாரி, தர்மகர்த்தா, நாட்டாமி எல்லாம் ஒரே குடும்பத்தார், ஒரே பங்காளி. இன்னொரு ஆளை விட்டு சாமி. யாரு அது? நாட்டாம ஊருக்கு ஒன்று. அதெல்லாம் ஊர்லடா, இது அங்காளி பங்காளி ஒன்றுபட்டு செய்யற விஷயம். உரம்பரை உத்தாரெல்லாம் ஊர்பட்டவங்க எல்லாம் அழைக்கலாம். இருந்தாலும் இந்த கோயிலுடைய பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து இந்த சிறுவிழா பெருவிழா கொண்டாடுறது இந்த கோயிலுடைய நிர்வாகிகள், எத்தனை குடும்பத்தார் சார்ந்தவர்கள், அவர்களே செய்யணும். அப்ப நீ நினைத்து நல்ல உள்ளத்தோட அமர்ந்திருக்கிறாங்க. இவர் முன்பதாக ஆடப்பாட வந்திருக்கிறோம் இல்லையாப்பா? அப்படி இருந்தாலும் இந்த தெய்வம் போன்ற சபையோடு வந்திருக்கிறேன். நான் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய பேர் என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, ஆமா ஏதாவது தெரியுமா? சொன்னா தெரியும். அப்படியே சொல்லு சாமி ஆண்டவேரி. இந்த பக்கம் இப்படி யுகமாகப்பட்டது 4. தெரியுதா துவாபரம் கலியுகம் இல்லையா? வேதமோ 4. ருக்கு யசு சாமம் அதிர்வனம் இல்லையா? இப்படி வேதம் 4 இருந்தாலும் வேதம் 4, சாஸ்திரங்கள் 6, 64 கல்வி கேணும். என்னது 64 கல்வி கேணும் இல்லையா? நிகழ்ந்த நல்லூல கற்றுடுந்த மாமேதைகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த 4 வேதத்தில் என்ன வேதம்? ருக்கு யசு சாமம் அதிர்வனம் சொல்லப்பட்ட 4 வேதத்தை உறுப்பணம் செய்வதற்காக நான் என்ன செய்தேன்? பார்க்கடலை பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது இந்த உந்தின்ற தொப்புள் வழியாக தாமர புஷ்பமோடி தாமர புஷ்பத்தால ஐமுக கொண்ட பிரம்மாவா படித்தேன். அப்படி பிரம்மாவா படித்து இந்த 4 வேதத்தை அவரிடத்தில் கொடுத்தோம். சாமி எதற்காக? இந்த உலக பிரபஞ்சனம் செய்யணும். யானை முதல் எறும்பு கடை என்னார ஜீவ வேதங்களும் படிக்கணும். அதற்காக நாங்கள் கொடுத்திருந்தோம் இந்த வேதம். இந்த வேதத்தில் பலன் என்ன இருக்குமா நினைச்சு அவன் என்ன செய்திருக்கிறார்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்தான். செய்தபடினால் அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த 4 வேதத்தை களவாடி சென்றால் சோம்பகாசூரன். அப்படி சோம்பகாசூரனை கொள்வதற்காக நான் முதலெடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? மச்ச அவதாரம். அப்படி மச்ச அவதாரம் எடுத்து அல்நம்பகளை 7 நாள் இடைவிடாம சண்டை செய்து 4 வேதத்தை மட்டும் கொடுத்து மீண்டும் என்ன செய்திருக்கிறது சொல்லுங்க.
அப்படி சிம்ம அவதாரம் எடுத்து யாரை கொல்வதற்காக எடுத்திருக்கிறேன். ஆமாங்க. இரணை கொல்லணும். ஆமா. பக்த பெருகள் அதனை காக்கணும். ஆகட்டுங்க. இரணை ஏன் கொல்லணும்? என்ன காரணம்? இரணை கொல்வதற்காக ஆமா. அன்னும் சாவில்லை பகலிலும் சாவில்லை கிடையாது. நான் ஏன் காரணமே ஆமா. எந்த ஆயுதத்தினாலும் சாவில்லை, ஆமா. அரண்மனையில சாவில்லை, வெளியவன் சாவில்லை. ஆமா. அப்பேருக்கு வரத்தை பெற்று ஆ. தேவர்களை சிறைப்பிடிக்க ஆமா. தன் மகனாகி இருக்கக்கூடிய யாரு யாருங்க? பக்த பிறகலாக பிறந்து ஆமா. அந்த பிறகலாக தன்னுடைய பேரை சொல்லல என்று சொல்லி ஆமாங்க. இரணையே நமக என்று சொல்ல பார்த்தா ஆமா. அந்த பிறகலாக என்ன செய்கிறான்? என்னது? நமோ நாராயணா நமக என்று சொல்லு. ஆமா. இந்த அரி எங்க இருப்பான்னு சொல்லி ஆமா. அவனை புண்படுத்தி அவனை கொடுமைப்படுத்தும் போது ஆமா. இந்த தூணில இருப்பான் துரும்பில இருப்பான் எங்குமே நிறைந்தவன் ஏகவரன் கண்ணன் சொன்னேன். ஆமா. அந்த தூணில் இருப்பான் என்று சொல்லி ஆமா. கதை எடுத்து ஆமா. ஓங்கி அடித்தான் இவனையன். அந்த தூணில் அடிக்கும் போது தூணுக்குள்ள இருந்து ஆமா. நான் சிம்மமாக அவதரித்தேன். ஆகட்டுங்க. இந்த உடலாக்கப்படுறது நிறைய ஆமா. முகமாக்கப்படுறது சிம்மம். ஆமாங்க. நரசிம்மமாக அவதரித்து ஆ. இளநிலை கொன்றேன். ஆமா. பக்த பெருகளை காத்தேன். ஆகட்டுங்க. அது மட்டுமா மாதவா செய்திருக்கிறேன். சொல்லுங்க. பிராமணர் அவதாரம் கொண்டு ஆமா. எங்க செல்ல போகிறேன். எங்க சாமி? மகாபலி சக்கரவர்த்தி ஆமா. கேட்ட பொருளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஆய். கர்வத்தில் அலைந்து ஆமா. தேவர்களால் அகப்பட்டு ஆகட்டுங்க. அந்த ராஜ சுயோகத்தை ஆமா. அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகட்டுங்க. அந்த ஏகத்தை செய்து பொறுத்திருந்தால் ஆய். அந்த தெய்வ உலகத்தை ஆளன் என்று ஆமா. மன கர்வத்தோடு ஆய். அவன் அகந்தில் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆகட்டுங்க. அவனுடைய கர்வத்தை அடுப்பதற்காக ஆமா. நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? என்னது? உள்ள பிராமணராக ஆமா. தள்ளாடி தடிவுனி ஆய். மகாபலி சக்கரவர்த்தி சென்றேன். ஆய். அப்படி சென்று பார்க்கும் பொழுது ஆய். மகாபலி சக்கரவர்த்தி ஆய். என்னை பார்த்து ஆய். பிராமணா ஆய். வாங்கி ஆய். எதற்காக வந்திருக்கிறேன்? ஆமா. உனக்கு என்ன வேணும் கேட்க? ஆய். ஐயா ஆய். கேட்ட பொருளை வாட்டுப்படாத வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் அல்லவா ஆய். மகாபிரபு. ஆய். இருந்தாலும் ஆய். நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன். ஆமா. மகாபலி சக்கரவர்த்தி ஆய். இருந்தாலும் ஆய். நான் கொடுக்கும் பொருளை சுமக்கும் வயதில்லை. அவள்தான் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லும் போது ஆய். அவன் என்ன கேட்கிறான்? என்னது? ஐயா ஆய். சத்தியம் செய்து கொடுத்தால் நான் எது நடந்தாலும் கேட்பது சொல்ல. ஆய். அவன் சத்தியத்தை பெற்று ஆய். நான் எதை கேட்கிறேன்? ஆய். நான் நிற்கிறதுக்கு 3 அடி இடம். நிக்கிறதுக்கு 3 அடி இடம். ஆய். அது கொடுத்தால் போதுன்னு சொல்லி பிராமணர் பார்த்த ஆமா. அப்படி மாப்பிள்ளை சக்கரவர்த்தி பார்த்து ஆய். பிராமணா ஆய். இந்த வையோகம் இறந்தல்லவா ஆமா. 3 அடி இறந்தாலே ஆய். பெற்றுக்கொள்ளு சொல்லு. ஆய். என் விசுரூபத்தை எடுத்தேன். ஆய். அண்டம் என்று சொல்லப்பட்டு ஆய். ஆகாயத்தை உரடியாகவும் ஆமா. பெண்டம் என்று சொல்லப்பட்டு பூமியை. பூமி 2வது அடியாகவும் ஆகட்டுங்க. அளந்த ஆய். 3வது அடி இடம் கேட்கும் பொழுது ஆய். ஆண்டவா ஆய். உன்னுடைய மகிமை திறமை சொல்லி இருக்கிறேன். ஆமா. இருந்தாலும்